கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42வது வசனம். மத்தேயு 12:42. மேத்யூ 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இப்போ ஆண்டவர் இன்னொரு உதாரணம் சொல்கிறார். என்ன அடையாளம் சொல்கிறாரு? எப்பா, ஷேபா என்ற தேசத்தினுடைய தென் தேசத்து ராஜகுமாரி சாலமோனை குறித்து கேள்விப்பட்டா. என்ன காரணம்? சாலமோன் சொன்ன நீதிமொழிகளும் அவருடைய பாடல்களும் ரொம்ப பிரசித்தம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32வது வசனத்தில் பார்க்குறோம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. அதனால எல்லாருக்கும் சாலமோனுடைய கீர்த்தி உலகம் முழுவதும் பரவுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 மைல் தூரம் இது பண்ணி அந்த காலகட்டத்தில் ஒரு தென் தேசத்து ராஜகுமாரி என்ன பண்ணுறா, இந்த சாலமோனை பார்க்க அவ்வளோ தூரம் வர்றா. வரும்போது என்ன, ரொம்ப பரிவாரத்தோடு கந்த வர்க்கம், பொண்ணு, ரத்தினம், ஒட்டகங்கள் இதோடு அவங்க வர்றா. அவன் சாலமோன் அப்பொழுது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்கப்படாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. அப்போ அந்த ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தையும், கட்டின அரமனையும், பந்தியில் இருக்க ஊழியக்காரன் வீடுகளையும், ஊழியக்காரனுடைய உடைகளையும், பானபத்திரக்காரனையும், அந்த நடைமேடை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க சொல்லும்போது, எனக்கு சொன்ன செய்தி பாதி தான் வந்துச்சு, நிறைய செய்தி உன்னைய பற்றி இருக்குது. அப்போ முன்னாடி நின்று வேலை பார்க்குற எல்லா ஊழியக்காரர் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி 9வது வசனம் சொல்லும்போது, உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றால். என்ன ஒரு அருமையான வெளிப்பாடு பாருங்க. ஐயா, சாலமன் பெரிய நீதிமான், பயங்கரமான வாழுகிறார், அவ்வளவு செல்வத்தோட வாழுகிறார், இவ்வளோ சிறப்பாக வாழுகிறார்னு கேள்விப்பட்டு வந்த கடைசி அந்த அம்மா முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறாங்க? உன்னைய ராஜாவை வைத்த தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் உன்னை ராஜாவை வைத்தது காரணம் என்ன? அவர் என்றென்றைக்கு இஸ்ரவேலை சிநேகிக்கிறபடியினால உன்னை ராஜாவாக வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியம். அதே மாதிரி தான் இப்போ சாலமோனை உருவாக்குன அந்த தேவன் இங்கே இருக்கிறாரு. சாலமோன்லையும் பெரியவர் அவர். இப்போ நியாய தீர்ப்பு நாளில் என்ன பண்ணுவாங்க? அந்த சகோதரி இந்த சந்ததியார் வரும்போது இந்த பாருங்க, நான் சாலமோனை போய் பார்த்தேன். சாலமோனை பார்க்கும்போதே எனக்கு தேவன் எவ்வளவு பெரியவர், தேவனுடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக என்று சொல்லி மனந்திருந்தி இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்தேன். நீங்கள் அந்த தேவனே வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே, அப்போ நீங்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று உங்கள் மேலே நியாய தீர்ப்பு யார்? நான் செய்யணும்ல, அந்த தென் தேசத்து ராஜகுமாரி ஆகிய ஷேபா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளை கேட்கும்போது நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கென்று ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் மாற வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா நீங்கள் வார்த்தைகளை கேட்க கேட்க கர்த்தர் யார், கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் யார் என்ற வெளிப்பாடு வர வேண்டும். இப்போ சாலமோன் ராஜா பார்த்தாங்க. அந்த ராஜஸ்திரீ பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பிரமித்தாங்க. இப்படி ஒரு ராஜாவா, இவ்வளவு ஒரு காரியமா அப்படின்னு சொல்லி பிரமிப்போட நிற்கலை. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யாரு? இஸ்ரவேலை நேசிக்கிற தேவன். இஸ்ரவேல் தேச மக்களை நேசிக்கிற தேவன் உன்னை ராஜாவா ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற ஒரு சரியான வெளிப்பாடு தேவனை குறித்ததாக இருந்தது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்ம எல்லாருக்கும் இந்த தேவனை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு நம்ம எல்லோருக்கும் உண்டாக வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மனம் திரும்புதல் பூரணமான மனம் திரும்புதல் இல்லை. நீங்கள் பிரமிக்கலாம், சாலமோனை போல ஒரு ஞானம் இருக்குது, இல்லை இந்த சபையில் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த சபையில் நல்லா பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிரமிப்பு வரலாம். நான் அந்த சபையை சார்ந்தவன், நான் இந்த இதை சார்ந்தவன் சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கலாம். அது இல்லை.
அது எங்கே கொண்டு போய் உங்களை சேர்க்கணும்? இதையெல்லாம் செய்கிற தேவன் மிக உயர்ந்தவர். அந்த தேவனே போற்றத்தக்கவர், அந்த தேவனே ஆராதிக்கத்தக்கவர் என்றது கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இந்த தென் தேசத்து ராஜகுமாரிட்ட இருந்து கற்றுக்கொள்வோமா? தேவனை தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு அந்த சகோதரிக்கு உண்டானது போல நமக்கு உண்டாகட்டும் என்று கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, 1000 மைலுக்கு மேற்பட்ட தூரம் கடந்து வந்து அந்த தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனை பார்த்தபோது அந்த சாலமோனை படைத்த தேவனை புரிந்து கொண்டது போல இன்றைக்கு அந்த தேவனை குறித்த செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கும் அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு நாங்களும் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நேசிக்கிற தேவன் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி உம்மை ஆராதித்து உமக்குள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.